வெல்கம் டு சுஜாஸ் யோகினி வேர்ல்ட். என்னங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கா? கவலையாக இருக்கீங்களா? விரக்தியாக இருக்கீங்களா? உங்களை தேடி வந்து அவமானப்படுத்துகிறாங்களா? உங்களுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு அலட்சியமாக பேச்சுக்கள் வருதா? கேவலப்படுத்துகிறாங்களா? உங்களை கூப்பிட்டு வச்சு புறக்கணிக்கிறாங்களா? ஸோ அப்படின்னா இந்த பதிவு உங்களுடையது. பார்ப்போமா? ஒரு காட்டில் வாத்து கூட்டம் வாழ்ந்துட்டு வந்தது. அம்மா வாத்து முட்டையிட்டு குஞ்சு பிடிச்சிது. அந்த வாத்து குஞ்சு எப்படி இருந்தால் ரொம்ப அழகாகவும் பல நிறங்கள் கொண்ட முடி, அடர்த்தியான முடி, துருதுருன்னு இருந்தது. ஸோ அந்த வாத்து கூட்டத்தில் ஒரு வாத்து குஞ்சு மட்டும் 2 முடியோட ரொம்ப உயரமாகவும் ஒல்லியாகவும் அசிங்கமாகவும் இருந்தது. ஆனால் மற்ற வாத்து குஞ்சுகள்லாம் இதை பார்த்து கேலியும் கிண்டலும் அதை பிடிக்கவே இல்லை. அதை ஒதுக்கி இவங்க எல்லாரும் ஜாலியாக இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அம்மா வாத்துக்குமே பிடிக்கல அதை பார்த்து. ஸோ அது சேர்த்துக்கவே இல்லை. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக விளையாடும் போது அந்த வாத்து குஞ்சு அம்மா கிட்ட போய் ஆசையோட போகும். ஆனால் அம்மா வாத்து ஒரு சில நொடிகள்லேயே கொத்தி கொத்தி விரட்டி விட்டுடும். அதே மாதிரி தான் வாத்து குஞ்சுகளும் செஞ்சிட்டு இருந்தது. ஸோ இந்த வாத்து குஞ்சு ரொம்ப விரக்தி அடைஞ்சு, கடவுளே, நான் ஏன் பிறந்தேன்? நான் முட்டையிலேயே இறந்து போயிருக்கலாமே. என்னை ஏன் இவ்வளோ அசிங்கமாக படைச்ச? அவங்களாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க, என்னையே இவ்வளோ அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் படைச்ச. அதனால தானே என்னை கெலி பண்ணுறாங்க, என்னை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி கதறி அழுது ரொம்ப கஷ்டத்தில், தனிமையில், விரக்தியில் இருந்தது. இந்த மாதிரி நாள் போயிட்டே இருந்தது. ஆனாலும் அந்த பாசம் விடுமா? அதனால அடிக்கடி அம்மா கிட்டேயும் சகோதரர்கிட்டையும் போயிட்டு ட்ரை பண்ணும். ஆனால் சகோதரர்களும் அம்மாவும் அதை கொத்தி கொத்தி அதை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விரட்டி விட்டுருவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, தண்ணியில் நீந்த ஆரம்பித்தாங்க. இது ரொம்ப பார்த்துட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே, நம்ம இருந்தே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிச்சுது. இதே மாதிரி நாள் போயிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த அசிங்கமான வாத்து தலையில் பார்த்தா அழகான வெண்மையான ஒரு கொண்டை வந்துச்சு. அதோட உடல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தான இறகு வந்தது. நல்ல குண்டாயிடுச்சு. நீளமான இறகும் ஆச்சு. பார்க்கறதுக்கு அவ்வளோ பலனா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கண்ணை பறிக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அம்மா வாத்தை பார்த்துட்டு, அடடா, இது எப்படி இந்த அளவுக்கு ஆயிடுச்சு? நம்ம இந்த வார்த்தை எவ்வளோலாம் அசிங்கமாக பேசணும், எப்படி ஒதுக்கணும், அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அது கிட்ட போக கூட அஞ்சிட்டு ரொம்ப வெட்கப்பட்டு தூரமாக இருந்து பார்த்தது. இந்த மாதிரியே நாள் போயிட்டே இருந்தது. ஒரு நாள் அதோட இறகு என்ன ஆச்சு, உந்த ஆரம்பிச்சுது. ஸோ அந்த இறகு அடிக்க ட்ரை பண்ணிச்சு. அடிக்க அது மேலே எழும்பி மேலே போய் வானத்தில் எங்கேயோ போய் நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு புள்ளியாக மாறி மறைஞ்சு போச்சு. இந்த வாத்து குஞ்சுகளும் பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு, நம்முடைய உறவை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டு அது சோகத்தில் மூழ்கி இருந்தது. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்தது தெரியுமா? அந்த வாத்து கூட்டத்தில் அன்னப்பறவை தெரியாமல் போய் முட்டையிட்டு போயிடுச்சு. இதை தெரியாத வாத்து அதை அடக்காத்து கொஞ்சம் பொறிச்சிடுச்சு. ஸோ அதோட ஒளியும் இதோட ஒளியும், அதோட உடலமைப்பும் இதோட உடலமைப்பும் வேற இருந்தது. ஸோ யாருக்கு தெரியும், உங்களை யார் தூற்றினாங்களோ, உங்களை யார் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ, உங்களை யார் அவமானப்படுத்தினார்களோ அந்த வாத்து கூட்டமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்து கொண்டு அன்னப்பறவையாக சிறகுகளை அடித்து உயர்வதற்கு தயாராக இருங்கள். காலம் பதில் சொல்லும். எந்த ஒரு காரியமும் காரணம் இல்லாமல் நடப்பதில்லை. ஸோ வாழ்க்கை வாழ்வதற்கே டேக் கேர். பபாய்.